ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிறுதானிய சத்து மாவு தயாரிக்க போகிறோம். குழந்தைங்களுக்கான ஆரோக்கியமான சிறுதானிய சத்து மாவு எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 21 பொருள், அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இதில் வரகு, திணை, சாமை, குதிரைவாலி இந்த 3 100 கிராம் எடுத்து கழுவி காய வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வறுக்கணும். இதில் 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம், 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் சுக்கு, பாதி ஜாதிக்காய், 100 கிராம் 150 கிராம் சோளம், 1/4 கிலோ கேழ்வரகு, 150 கிராம் கம்பு, 100 கிராம் எள்ளு, 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் வெள்ளை அவல், 100 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் கசகச, கொண்டக்கடலை 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு 100 கிராம், 100 கிராம் சிகப்பு அவல், 100 கிராம் ஜவ்வரிசி. இந்த 21 பொருளையும் இப்போ வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்து மாவுக்கான எல்லா பொருளையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் ஆற விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு கஞ்சி எப்படி தயாரிக்குதுன்னு பார்ப்போம். சத்து மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ அரைச்ச மாவில் ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம். ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இப்போ போய் எப்படி கஞ்சி காய்ச்சறதுன்னா அடுப்பில் போய் பார்க்கலாம் வாங்க. தண்ணி சூடாகிடுச்சு. இந்த சூடான தண்ணியில் இந்த மாவை ஊற்றுறோம். மாவை ஊற்றி நல்லா கிண்டணும். கஞ்சி பதத்துக்கு கிண்டணும். ஒரு டம்ளர் கஞ்சிக்கு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம், போட்டு அதோட இனிப்புக்கு போட்டு கரைச்சிக்கணும். சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு டம்ளர், ஈவினிங் ஒரு டம்ளர் கொடுக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க. கஞ்சி மட்டும் காய்ச்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இடியாப்பம், டிஃபன் மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலாம், கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.